வணக்கம். நான் டாக்டர் வி.ஆர். அறிவழகன் பேசுகிறேன். இன்னைக்கு திராட்சை பழத்தோட பயன்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது பயன்படுது அப்படிங்கிறத பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வைடிஸ் வெனிபெரா அப்படிங்கிறது இதோட பொட்டானிக் நேம். இங்கிலீஷில் கிரேப்ஸ்னு சொல்லிடுறோம். கனிகளின் இளவரசி அப்படின்னு இதுக்கு ஒரு பெருமை உண்டு. நேச்சுரல் குளுக்கோஸ் கொடுக்கிற ஒரு அற்புதமான பழம் இந்த திராட்சை பழம். இதுக்கு பல பேர் உண்டு. இனிப்பு கனி, இரத்த கனி, கொடி முந்திரி, திராட்சகம், மதுரசம், மதுரம், திராட்சை அப்படின்னு பல பேர் உண்டு. ஆனால் அதிகப்படியாக திராட்சைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இரத்த சோகை உள்ளவங்களுக்கு, ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு, ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த திராட்சை பழம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனையை டீல் பண்ணுறதுல இதுக்கு நிகர் இதுதான். கேன்சர் பிரச்சனைக்கு, எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் இந்த திராட்சையை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நல்ல பலன் உண்டு, தீர்வு உண்டு. ஓவர் வெயிட் இருக்கிறாங்க, மலச்சிக்கல் பிரச்சனை, வாயு பொறுமல், கொலஸ்ட்ரால், இதய பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்த பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இது அடித்து தூள் பண்ணும். கண் பிரச்சனையை தீர்க்கிறதுல இது ரொம்ப சிறப்பான இடம் பிடிக்கிறதுனால திராட்சைனாவே கண் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு. இயற்கையில் ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த பழத்துடைய அமைப்பு நம்ம உடல்ல உள்ள அவயத்தில் உள்ள அமைப்பு பொருத்தமாக இருக்கும். கண்ணின் மணி போல இந்த திராட்சை கனி இருக்கிறதுனால இது கண் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முதலிடம் வகிக்கிறது என்று சொன்னால் அது சிறப்பான ஒன்றா இருக்கும். அஜீரண பிரச்சனை, ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்களா, பைல்ஸ் பிரச்சனை, அந்த பைல்ஸில் வந்து எந்த பைல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், ப்ளீடிங் பைல்ஸ், க்ரானிக் லெவலில் இருந்தாலும் சரி க்யூர் பண்ணும். பித்தத்தை கட்டுப்படுத்தும். அசிடிட்டி பிரச்சனை, அல்சர் பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். முக்கியமாக குழந்தைங்க பிரச்சனை, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கம்மி பண்ணுற இதில் வந்து கிரேப்ஸ்க்கு வந்து ரொம்ப முதலிடம் உண்டு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு பாருங்கள், ரசின்னு சொல்கிற உலர் திராட்சை, அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு அதை மசிச்சு குழந்தைங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே கொடுப்பாங்க. குழந்தை கஷ்டப்படாமல் மோஷன் போகிறதுக்கு எளிமையாக கிராமங்களில் இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. முக்கியமான ஒரு விஷயம், திராட்சை பழத்தை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. அதோட பலன் சரியாக இருக்காது. இது பல வண்ணங்களில் நம்மளுக்கு கிடைக்குது. நிறங்கள், கலர்ஸ், கருப்பு, பச்சை, வயலட் கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், இப்படி பல தரப்பட்ட கலரில் கிடைக்குது. சீடு உள்ளதும் இருக்குது, சீட்லெஸ் இருக்குது. திராட்சை காயாக இருக்கிறப்ப புளிப்பாக இருக்கும், அது பழமாக மாறும் பொழுது இனிப்பாக மாறும். அந்த திராட்சை பழத்தை இனிப்பு இருக்கு பாருங்க, ரத்தத்தில் ஈஸியாக கரையக்கூடிய இனிப்பு. எல்லா இனிப்பும் ரத்தத்தில் டக்குன்னு கரைஞ்சிடாது. இந்த திராட்சை பழத்து இனிப்பு தான் எளிமையாக ரத்தத்தில் கரையக்கூடியது. அதனால தான் நேச்சுரல் குளுக்கோஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. 2000 வெரைட்டி இருக்கு திராட்சையில். இந்த திராட்சை பழத்தை பர்டிகுலராக உலர் திராட்சை என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் எல்லாத்தையும் பழுக்க வைக்கிறதுக்காக எத்திரல் கரைசல்ல மூழ்க வச்சு வெளியே வைப்பாங்க, ஒட்டுக்க டக்குன்னு பழுக்கணுங்கிறதுக்காக. அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்.
பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க நல்ல விளைச்சலுக்காக. அதனால் தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் குறைஞ்சதை ஊற வச்சு அலசி பயன்படுத்தணும். 20 நிமிஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழத்தை ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் புழிஞ்சி அதில் திராட்சை பழத்தை அப்படியே விட்டு அலசினோம்னா 1 நிமிஷத்தில் அலசிடலாம். இப்படி அலசி பயன்படுத்தணும். அந்த மேலே இருக்கிற அந்த நச்சுத்தன்மை, அந்த மருந்து அடித்ததுனால எத்தரல் கரைசலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக கண்களுக்கு திராட்சை எவ்வளவு பலன் கொடுக்குதோ அதே போல் மகளிருக்கு இது வரப்பிரசாதமான கனி என்று சொல்லலாம். நீங்கள் மகளிர் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். யூட்ரின் டானிக்னு கைனக் டாக்டர்ஸ் நிறைய அள்ளி கொடுப்பாங்க. கைனோகோலின், கைனோசிடான், கைனோஃபெர், கைனோஃபிட், கைனோவிட், ஃபிமோசிடான், இப்படி நிறைய டானிக். எல்லா டானிக் நீங்கள் வாங்கி அதில் உள்ள இன்கிரியன்ட் பாருங்கள், கிரேப்ஸ் தான் மெயின். ஆக இப்படி டானிக்காலாம் தேடி போகாமல் பெண்கள் 11:30 மணி, காலையில் 11:30 மணி அளவுலையும் சாயந்தரம் 4:30 மணி அளவுலையும் அந்த கிரேப் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு வந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஓடி போயிடும். திராட்சையில் பழரசம், ஒயின், இதை ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம். அளவா காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த திராட்சை பழரசம் இல்லை திராட்சை ஒயினை சாப்பிட்லாம். இந்த திராட்சை பழரசம், இந்த ஒயினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா எளிமையான முறை. ஆனால் 60 நாள் காத்திருக்கணும். 1 கிலோ ஒயின் கிரேப், கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சையை விட கருப்பு திராட்சை இன்னும் நல்ல பிளாக்காக இருக்கும். அது 1 கிலோ வாங்கி 1100 மில்லி தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் அதில் கலந்து அந்த திராட்சை பழத்தெல்லாம் உதுத்து போட்டு 1 கிலோ சுகர் அதில் போடணும். ஒரு பானையில் இல்லை சைனா ஜாடியில் அதை போட்டு ஈஸ்ட் ஒரு 5 ரூபாய்க்கு, ரொட்டிக்கு போடுற ஈஸ்ட் இருக்கு பாருங்கள், ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி அதையும் போட்டு அந்த ஜாடியை, அந்த பானையை டாப்பில் எதுவும் மூடாமல் மெல்லிசு துணியால் கவர் பண்ணி கட்டி வைக்கணும். காத்தோட்டம் மென்மையாக இருக்கணும். அழுத்தமான மூடி போட்டுட்டு அது வெடிச்சிடும். அதனால் வேறு தூசியெல்லாம் போகாமல் மெல்லிசு துணியை போட்டு இருட்டான இடத்துல அந்த ஜாடியை அல்லது அந்த பானையை வைக்கணும். வீடுகளில் இருட்டான இடம், கட்டிலுக்கு கீழே, நம்ம படுக்கிற கட்டிலுக்கு கீழே வச்சு சைடில் அட்டை பெட்டி, பழைய அட்டை டப்பாலாம் போட்டும் அப்படி மறைச்சி வச்சுட்டா போதும், இருட்டாக போயிடும். 45 நாள் அப்படியே விட்டணும். 45 நாள் கழித்து அதை, அந்த பானையை வெளியில் எடுத்தோம்னாவே வாசம் குபு குபுன்னு பக்கத்து வீடுகள் வரைக்கும் அது போகும். அந்த அளவுக்கு வாசம் வரும். அந்த துணியை எடுத்துட்டு முதிச்சு போயிருக்கும், அதை கைகளால் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 400 கிராம் கல்கண்டு திரும்ப அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்ப அந்த துணியை போட்டு மேலே கட்டி திரும்ப இருட்டான இடத்துல இன்னொரு 15 நாள் விடணும். முதல்ல ஒரு 45 நாள், அடுத்து ஒரு 15 நாள். அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிழிஞ்சி அப்படியே பாட்டிலில் வடிகட்டி வச்சுக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. நாள் ஆக ஆக அதோடைய தன்மை, அதோடைய ருசி கூடும். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 40 ml, சாயந்தரம் ஒரு 40 ml குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அதுக்கு மேலே குடித்தா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் போதை இருக்கும். காஃபி குடிக்கிறத பதிலாக இதை குடிக்கலாம். காஃபி குடிப்பதை மறந்திடு, திராட்சை ரசம் பருகிடு, திராட்சை ரசம் பருகிடு. காஃபியை நம்பினால் கவலைகள் கூடும், திராட்சையை விரும்பினால் வியாதிகள் ஓடும். மறக்கக்கூடாது.
இப்படிப்பட்ட திராட்சையில் ஒரு 100 கிராம் திராட்சை பழத்தில் நீர் சத்து 85% இருக்கு, புரதச்சத்து 0.5% இருக்கு, கொழுப்பு 0.3% இருக்கு, நார் சத்து 3% இருக்கு, மாவு சத்து 16.5% இருக்கு. அது இல்லாமல் மினரல்ஸ்னு பார்த்தா கால்சியம் 20 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 30 மில்லிகிராம், இரும்பு 0.5 மில்லிகிராம் இருக்கு. இதெல்லாம் மினரல்ஸ். விட்டாமின்ஸ்னு பார்த்தா விட்டாமின் ஏ இருக்கு, B1 இருக்கு, B2 இருக்கு, விட்டாமின் சி நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான திராட்சை பழத்தை நம்ம எவ்வளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஓடிடும். பயன்படுத்தி பாருங்கள். வணக்கம்.